மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இயேசு மறுபடியும் ஒரு பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு உவமையை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், அவர்களுடைய உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி அவர் என்ன செய்கிறார், அழைக்கிறார், ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அழைத்த பிறகு நாம் 4வது வார்த்தையில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினார். அப்போ வேறு கொஞ்சம் வேலைக்காரில் அவர் அனுப்பி என்ன சொல்லுகிறார், அப்போ அழைக்கப்பட்டவரை ஒன்று கூட விളിக்கிறார், எல்லா விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடுகிறாங்க. ஆனால் நமக்கு பிறகுள்ள அந்த வேத பகுதிகளை வாசிக்கும் போது அவர்கள் அந்த விருந்தை அவர்கள் தள்ளி விடுகிறார்கள். எப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு பல காரியங்கள், அவர்களுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை என்று சொல்லி அந்த விருந்தை அவர்கள் அலட்சியப்படுத்தினார்கள். அலட்சியப்படுத்தினது பொழுது 10வது அந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது 10வது வார்த்தையில் நாம் இப்படி பார்க்கிறோம், அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழியிலே போய் தாங்கள் கண்ட நல்லவர் பொல்லாதவர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்த அவர்கள் கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது என்று காணப்படுகிறது. அப்போ அந்த ராஜா என்ன சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர் வரல, இப்போ இந்த விருந்து என்ன செய்கிறது, நாசமாக போகக்கூடாது என்று சொல்லி அவர் வழி விவரத்தில் இருந்து நல்லவர்களாக பொல்லாதவர்களாக பாவப்பட்டவர்கள் ஏழைகள் பணக்காரர் யாருன்னு பார்க்காம எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அப்படி ஊழியக்காரர் போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அந்த விருந்து சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ வசனம் அப்படிதான். பரலோக ராஜ்யத்தை சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வாருங்கள் என்று ஒவ்வொரு நாளும் பிரசங்கங்கள் வாயிலாக கர்த்தர் தன் வசனங்கள் வாயிலாக பேசிக்கொண்டே இருக்கிறாரு. ஆனால் முதல்ல அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், நாங்கள் அங்கே தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்போவுமே அவருக்கு சொந்தமாய் தீர்ந்தோம் அப்படின்னு சொல்லி தனக்கு இஷ்டப்பட்ட ரீதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புறமே ஒன்று அகமே ஒன்று வைத்து இருளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரர் அல்ல, அந்த விருந்து சாலைக்கு பாத்திரர் அல்லாத போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பாவிகள் என்று சொல்லி நம்ம ஒதுக்கி வைக்கிறவர்கள், விபச்சாரக்காரர்கள் என்று ஒதுக்கி வைக்கிறவர்கள், ஆயக்காரர்கள் என்று ஒதுக்கி வைக்கிறவர்கள், அப்படி ஒதுக்கி வைக்கிறவர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்களாம், அவர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டு தன்னைத்தானே ஒரு மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று இனியாவது நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கைகளை ஒதுக்கி கொள்ளுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அழைக்கப்பட்ட அநேகர் அந்த விருந்து சாலையிலிருந்து புறந்தள்ளப்பட்டது போல நாமும் ஒரு நாள் புறந்தள்ளப்படாமல் இருக்க நாம் பற்றி கொண்ட விசுவாசத்தை அதிக ஜாக்கிரதையோடு பற்றி கொண்டு அந்த கர்த்தருடைய அன்பில் நிலை நின்று வாழ்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென்.